அரண்மனை பாதுகாவலன் ஹேமந்த் தன் சிறிய குடிசையில் தன் மனைவி கீதாவோடும் 2 குழந்தைகளோடும் வறுமையுடன் போராடி கொண்டிருந்தான். அவனது மாதச் சம்பளம் மிக குறைவு. கீதாவின் கவலை நிறைந்த முகம் அவனது மனதை சுட்டது. அவனது ஒரே கனவு அரண்மனையின் வெளிச்சம் படாத ஒரு மூலையில் தன் சொந்த உழைப்பால் ஒரு சிறிய கல்வீடு கட்ட வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் மன்னர் சிம்மத்தேவர் ஹேமந்தை ரகசியமாக கூப்பிட்டு அனுப்பினார். ஹேமந்த், அடுத்த 1 மாதத்திற்கு உனக்கு ஒரு பிரத்யேகமான பொறுப்பு. நீ காவல் காக்கும் அந்த பழமையான கோபுரத்தின் வாசல் வழியாகத்தான் ஒருவன் தங்க பையுடன் வருவான். அவனை தடுத்து நிறுத்து. அந்த தங்கம் உனக்குத்தான். ஆனால் நீ அவனை தடுக்காமல் உள்ளே அனுமதித்தால் நம் நாட்டின் ரகசியங்களை திருட வரலாம். அது நாட்டிற்கே ஆபத்து. மன்னரின் வார்த்தைகள் ஒரு புதிராக இருந்தது. சவாலின் 30வது நாள் வந்தது. இரவு நடுநிசியை தாண்டிய போது வானில் ஒரு மெல்லிய நிலவு மறைந்திருக்க ஒரு உருவம் கோபுர வாயிலை நோக்கி விரைந்து வந்தது. கையில் அது கனமான பளபளப்பான தங்கப்பை போல் தெரிந்தது. ஹேமந்தின் கைகள் நடுங்கின. அவன் மனதில் 2 குரல்கள் சண்டையிட்டன. ஒன்று ஆசையின் குரல், இதோ உன் வீடு. உன் மனைவியின் சிரிப்பு. இந்த 1 நிமிட சமரசம் உன் வாழ்வை மாற்றிவிடும். யாருக்கும் தெரிய போவதில்லை. 2 நேர்மையின் குரல், நீ இந்த காவலர் உடையை உடைத்திருக்கிறாய். உனக்கு சம்பளம் உன் நேர்மைக்காகத்தான். ஒரு தேசத்தை காட்டி கொடுக்காதே. ஒரு வினாடி தயங்கினான். நில். ஹேமந்தின் குரல் இருளை கிழித்தது. அந்த மனிதன் திகைத்து போனார். ஹேமந்த் நடுங்கும் கால்களுடன் மன்னரின் அறைக்கு சென்றான். மூச்சிறைக்க அந்த பையை மன்னர் முன் வைத்தான். மன்னா, இவன் உள்ளே போக நான் அனுமதிக்கவில்லை. மன்னர் சிம்மத்தேவர் எழுந்து மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அந்த பையை மெதுவாக திறந்தார். அதற்குள் மின்னும் தங்க காசுகள் இல்லை. இருந்தது வெறும் சாம்பல் கலந்த மணல். ஹேமந்தா, நீ இந்த பையை திறக்கவே இல்லை. உள்ளே இருப்பது வெறும் மணல். நான் உன்னை சோதிக்க உனக்குள் இருக்கும் நேர்மையைத்தான் அளவிட விரும்பினேன். உண்மையான தங்கம் உன் பையில் இல்லை, உன் இதயத்தில் இருக்கிறது. நீ ஒருபோதும் விலை போகாத நேர்மையை கொண்டவன். இந்த நாட்டுக்கு நீதான் மிகச்சிறந்த பாதுகாவலன். மன்னர் உடனே பொக்கிஷத்தை திறந்து ஹேமந்தின் வீட்டு கனவுக்கு தேவையான உண்மையான தங்க காசுகளை வழங்கினார். மேலும் அவனுக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீட்டையும் கொடுத்து அரண்மனையில் அவனுக்கு சிறந்த தலைமை பொறுப்பையும் வழங்கினார். பணம் ஒரு வசதி மட்டுமே. ஆனால் நம்முடைய மனசாட்சி, நேர்மை மற்றும் நற்பண்புகள் தான் நம்முடைய உண்மையான நிரந்தர செல்வம்.